இங்க நீங்க வந்து டிடிவி தினகரன் பாஜக கூட்டணி ஆதரவாளர் தான். எடப்பாடி எதிர்ப்பா இருந்தாலும் பாஜக கூட்டணியை ஆதரிக்கிறாரு, அமித்ஷாவை ஆதரிக்கிறாரு. அவர் ஒன்றும் பாஜகவுக்கெல்லாம் இன்னும் வரல. இருந்தாலும் இந்த கரூர் விவகாரத்தில் விஜய் ரொம்ப பொறுப்பற்ற தன்மையில் நடந்து கொண்டார். விஜய் வந்து இப்போ வரையும் மக்களை சந்திக்கல, இப்போ வரையும் ஓடி ஒளிஞ்சிருக்கிறாரு, பொதுச் செயலாளர் ஓடி ஒளிஞ்சிட்டாங்க, இது என்னது இது அப்படின்ட்டு அண்ணாமலை கூட விஜய் பக்கம் ஆதரவா இருக்காரு. எனக்கு ஒன்றும் புரியல, இதுல எப்படி முதலமைச்சரையும் அரசையும் நாம் குற்றம் சொல்ல முடியும்? நம்ம திமுகவை விமர்சிக்கிறதுங்கிறது வேற. ஆனா இந்த விவகாரத்தில் இவங்க கட்சி மீட்டிங் நடத்திட்டு இவங்க ஓடி போயிட்டு இவங்க கட்சி மீட்டிங்ல 48 பேர் செத்து போனதுக்கு அப்புறம் வந்து சந்திக்க கூட இல்ல. புசி ஆனந்த், ஆதவ அர்ஜுனா யாருமே சந்திக்காம ஓடி ஒளிஞ்சிட்டு இப்போ வரையும் மக்களை சந்திக்காம இருக்காரு. விஜய் ஒரு பொறுப்பற்ற தன்மையில இருக்காரு, ஒரு அரசியல் தன்மையே இல்லையோ அப்படின்னு ஒரு நீதிமன்றம் கேட்ட அதே தோணியில டிடிவி தினகரன் பேசியிருக்காரு. பாஜக அப்படியே விஜயை பேக் பண்ணிக்கிட்டு இருக்கு, காப்பாத்திக்கிட்டு இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். எடப்பாடியும் அப்படி விஜய் எங்களோட கூட்டணிக்கு வரணுங்கிற ரேஞ்சுக்கு அவர் இறங்கி வர ரேஞ்சுக்கு போய்கிட்டு இருக்காரு. இந்த நிலையில் பாஜக கூட்டணியிலேயே ஒரு சின்ன ஒரு விரிசல் மாதிரி இல்ல இதுல நான் விஜயை ஆதரிக்க முடியாது, விஜய் பண்றது தப்புன்னு டிடிவி தினகரன் வந்து ஒரு விஷயத்த எடுக்கிறார்.